and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு லெசன்ல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற லாங் சென்டென்சஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். 5 எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். 5 எக்ஸாம்பிள்ஸும் ஒரே ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்க போகுது. லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் அதே ஸ்ட்ரக்சர்ல எப்படி இன்னும் கொஞ்சம் லாங்கர் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுன்றதை நான் டீச் பண்ணிருக்கேன். So without any further delay, let's quickly get into today's lesson. Alright, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 2 இண்டிபெண்டன்ட் சென்டென்சஸ் இருக்க போகுது. அதுல சென்டென்ஸ் 1ல சப்ஜெக்டா ஒரு வாட் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம், followed by the linking verb is, and அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் உடைய காம்ப்ளிமெண்டா ஒரு that clause இருக்க போகுது. ஸோ சென்டென்ஸ் 1 இப்படி தான் இருக்க போகுது. what clause as the subject of the sentence, linking verb is, and that clause as the complement of the sentence, followed by sentence 2. okay, sentence 2 அதுக்கப்புறம் வரும். when the sentence 1 and the sentence 2 are closely related, ரெண்டு சென்டென்ஸும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி சென்டென்சஸை நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கமா யூஸ் பண்ணி கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் and யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு செகண்ட் சென்டென்ஸும் எழுதலாம். ஆல் 3 ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ற எக்ஸாம்பிள்ஸ்ல சென்டென்ஸ் 1 எழுத போறோம். சென்டென்ஸ் 1ல வாட் கிளாஸ் இஸ் தட் கிளாஸ் இருக்கும், அப்புறம் செமிகோலன், அதுக்கப்புறம் சென்டென்ஸ் 2 இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலயுமே இதான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் உனக்கு புரிய வைக்க விரும்புறது என்னன்னா, எனக்கு உன் மேல கோவம் இல்லை, எனக்கு கொஞ்ச நேரம் தனிமை தேவைப்படுது. இதான் நம்மளுடைய சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், சென்டென்ஸ் 1 வந்து நான் உனக்கு புரிய வைக்க விரும்புறது என்னன்னா, எனக்கு உன் மேல கோவம் இல்லை. இது வரைக்கும் சென்டென்ஸ் 1. சென்டென்ஸ் 2 எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுது. ஓகே, ஸோ சென்டென்ஸ் 1ல நம்ம சப்ஜெக்டா வாட் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அது எந்த எக்ஸ்பிரஷன்ல தமிழ்ல இருக்குன்னு பாருங்க. நான் உனக்கு புரிய வைக்க விரும்புவது. ஓகே, வாட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் வாட் ஐ நீட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், போத் ஆர் கரெக்ட். சரிங்களா? அடுத்தது லிங்கிங் verb is யூஸ் பண்ண போறோம். வாட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், என்ன சொல்றோம், தட் ஐ எம் நாட் ஆங்கிரி வித் யூ, எனக்கு உன் மேல கோவம் இல்லை. ஓகே, நான் உனக்கு புரிய வைக்க நினைக்கிறது என்னன்னா, எனக்கு உன் மேல கோவம் இல்லை. இதுக்கு தான் நம்ம வாட் கிளாஸை ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஐ எம் நாட் ஆங்கிரி வித் யூ, தட் யூஸ் பண்ணாமலும் சொல்லலாம். ஓகே, சென்டென்ஸ் 2 என்ன, ஐ ஜஸ்ட் நீட் சம் டைம் அலோன். ஓகே, எனக்கு கொஞ்ச நேரம் தனிமை தேவைப்படுது. ஐ ஜஸ்ட் நீட் சம் டைம் அலோன். ஓகே, வாட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் ஐ எம் நாட் ஆங்கிரி வித் யூ, ஐ ஜஸ்ட் நீட் சம் டைம் அலோன். ஓகே, ஸோ அதே பேட்டர்ன், நம்ம பார்த்த பேட்டர்ன்லேயே தான் இருக்கு இந்த சென்டென்ஸ். கரெக்டா? இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் 2வும். எக்ஸாம்பிள் 2க்கு போகலாம். இப்போ நான் தெரிஞ்சுக்க விரும்புறது அவ ஏன் இவ்வளோ சீக்கிரமா கிளம்புறான்றது தான். இதெல்லாம் அவ பல மாசமா பிளான் பண்ணா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வாட் கிளாஸை பிகினிங்ல யூஸ் பண்ணி பேசுகிற சென்டென்சஸ், சிம்பிள் சென்டென்சஸ் நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். கிளெஃப்ட் சென்டென்சஸ்ன்னு பேரு. இதோடைய லிங்க் நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்கு, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ எதுக்கு இந்த வாட் கிளாஸஸ் பிகினிங்ல சொல்லி பேசுறோம்னா, ஒரு சென்டென்ஸ், இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, நான் புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், இல்லை நான் சொல்ல நினைக்கிறது இதுதான். ஓகே, வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் திஸ், இதுதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். வாட் யூ ஹாவ் டு நோ is this. okay, what I am trying to do is this. நான் செய்ய நினைக்கிறது இதுதான். ஸோ இதுதான் அப்படின்னு அந்த எம்பசிஸ் கொடுத்து சொல்றது தான் வாட் கிளாஸ் பிகினிங்ல போடும்போது நம்மளுக்கு கிடைக்கும் இங்கிலீஷ்ல. ஓகே, ஸோ நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், இல்லை நான் இதைத்தான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, அவ ஏன் சீக்கிரமா கிளம்புறோம் நினைக்கிறான்றது தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் இப்படியும் சொல்லலாம். தெரிஞ்சுக்க விரும்புறது வாட் ஐ வாண்ட் டு நோ or what I really want to know is அவன் ஏன் சீக்கிரமா கிளம்ப நினைக்கிறா, why she wants to leave so early. okay, what I really want to know is why she wants to leave so early. இவ இதெல்லாம் ரொம்ப நாளா பிளான் பண்ணான்னு சொல்லியிருக்கோம் சென்டென்ஸ் 2ல. she planned this whole thing for months அப்படின்னு சொல்லலாம். okay, what I really want to know is why she wants to leave so early. she planned this whole thing for months. all right, சரி, இப்போ தேர்ட் எக்ஸாம்பிளுக்கு போலாம். அவ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுல அவளுடைய தப்பு எதுவுமே இல்லை, நடந்ததுக்கு அவ தன்னை தானே பிளேம் பண்ணிக்க கூடாது. ஓகே, ஸோ அவ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸோ 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாட் ஷி நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், வாட் ஷி நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் யூஸ் பண்ணிட்டோம், ரைட்? அண்ட் இதுல அவளுடைய தப்பு எதுவுமே இல்லை அப்படின்றத அவ புரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஸோ வாட் ஷி நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் this isn't her fault. this isn't her fault. அவளே blame பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றோம். she shouldn't blame herself for what happened. நடந்ததற்குன்றதுனால for what happened ன்னு சொல்லியிருக்கோம்.
What she needs to understand is that this isn't her fault. She shouldn't blame herself for what happened. So அவ புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு விஷயத்த. ஸோ புரிஞ்சுக்க வேண்டியதுன்றது இங்கிலீஷ்ல what she needs to understand. இதத்தான் அப்படின்றது is this. அந்த thisன்ற இடத்துல தான் என்ன விஷயம்ன்றத நம்ம சொல்லியிருக்கோம். That this isn't her fault. Followed by sentence 2. She shouldn't blame herself for what happened. Okay. Let's move on to example number 4. In the last two examples, sentence 2ல நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு noun clause ஆட் பண்ணியிருக்கோம். அதே ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்றோம். எக்ஸ்ட்ராவா நம்ம லாஸ்ட்ல ஒரு noun clause மட்டும் ஆட் பண்ண போறோம். பாருங்க, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது நான் உங்க மனசை மாத்த முயற்சிக்கலன்றது தான். நான் ஏன் அந்த முடிவை எடுத்தேன்னு நான் சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், நான் உங்க மனசை மாத்த முயற்சிக்கலன்றது கரெக்டா, இஸ் that I'm not trying to change your mind. What you need to understand is that I'm not trying to change your mind. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், நான் அந்த முடிவை ஏன் எடுத்தேன்னு உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்றேன். I'm just trying to tell you. I'm just trying to tell you why I made that decision. நான் அந்த முடிவை ஏன் எடுத்தேன் என்று உங்களிடம் சொல்ல முயற்சிக்கிறேன். I'm just trying to tell you why I made that decision. Okay, what you need to understand is that I'm not trying to change your mind. I'm just trying to tell you why I made that decision. Okay, so அதே sentence structure தாங்க ஃபாலோ பண்ணிருக்கு. what clause இருக்கு, linking verb is இருக்கு, followed by that clause. sentence 2 இருக்கு. sentence 2ல இன்னொரு noun clause லாஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதே பேட்டர்ன்ல தான் 5th எக்ஸாம்பிள் இருக்க போது பாருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றது நான் இங்க உங்க கூட சண்டை போட வரலன்றது தான். உண்மையிலே என்ன நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றது, வாட் ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் இஸ் என்ன, தட் ஐ டிடன்ட் கம் ஹியர் டு ஃபைட் வித் யூ. உங்க கூட சண்டை போட வரலன்றது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். வாட் ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் இஸ் தட் ஐ டிடன்ட் கம் ஹியர் டு ஃபைட் வித் யூ. நான் உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லியிருக்கோம். ஐ கேம் ஹியர் டு ஃபைண்ட் அவுட் வாட் ரியலி ஹேப்பன்ட். Okay, what really happened is the noun clause that we have added in sentence 2. Okay, so இன்னைக்கு நம்ம ஒரே sentence pattern தான் டிஸ்கஸ் பண்ணோம். sentence 1ல what clause is and that clause followed by sentence 2. last two examplesல sentence 2ல எக்ஸ்ட்ராவா ஒரு noun clause ஆட் பண்ணோம். இந்த ரெண்டு பேட்டர்ன்லயுமே நீங்க உங்களோட sentences ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. That's all to do with today's lesson. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next lesson. Till then, take care and bye.